பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும், காலச்சக்கரத்தில் 8வது ராசி அப்படிங்கிறது தான் நம்ம பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரச்சனையை தாண்டி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, நம்மளுக்கு நடக்கக்கூடாத விஷயங்களை கூட நம்ம மறைமுகமாக நடத்தி கொடுக்கறது, இந்த அமானுஷியம் சார்ந்த ஒரு சக்தியை கொடுக்கறது பூரா அந்த 8ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ சிம்ம லக்கணத்துக்காரங்கிட்ட இந்த ரகசியமான விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே, அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெளியே எடுக்கவே மாட்டாங்க. முதலீடு சொத்துக்கள் உருவாக்குறதுக்கு அவருடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சம்சாரத்துக்கு பணமே வச்சுருந்தா கூட சம்சாரத்துக்கு தெரியாமல் இவர் ஒரு தனியாக கொஞ்சோண்டு பணத்தை வச்சுருப்பாங்க லாக்கில். இப்போ நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய கருத்தரங்கம் நம்ம இனிதே துவங்குகிறது. எப்பயுமே ஃபஸ்ட்டு கிரிக்கெட் டீமில் ஃபஸ்ட்டு பேட் அடிக்க போகிறதுக்கு முதல்ல ஒரு உருப்படியான ஏதோ போய் தட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி விடணும். ஏன்னா போன உடனே பொசுக்குன்னு ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டு டக்குன்னு அவுட் ஆகி வந்துட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்கிறதுக்காக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரன் எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சுட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய விஜயகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அப்போ முதல் பேச்சாளராக சரவண பரணை பாரதி ஆகிய நான் தான் முதல் பேச்சாளராக இன்றைக்கி நிகழ்ச்சியை துவங்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருமே இந்த 8ஆம் பாவத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருப்போம். 8ஆம் பாவத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 8ஆம் பாவத்துடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்னங்கிறத ஒரு விஷயத்தை பார்த்து, இந்த 8ஆம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய இந்த ஆள் மனசுடைய தேடல் எங்கே இருக்கும். 12 லக்கணத்துக்கும் இந்த ஆள் மனசுடைய தேடல் எங்கே இருக்குன்னு இந்த 8ஆம் பாவத்தின் வழியாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது நான் நிறைய ஜாதகத்தை பார்த்து ஏன் இந்த லக்கணத்துக்காரங்களாம் இப்படி இது மேலே மோகத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு லக்கணத்துக்காரர் எந்நேரம் பணம் பண்ணன்ட்டே இருப்பாங்க. ஒரு லக்கணக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த அன்பு காதல் பாசம் அது மேலே அடிக்ட் ஆக வைப்பாங்க. இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா அந்த தொழிலையே கவனமாக இருப்பான். இன்னொரு ஆள் மனைவி மேலே இப்படியே ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருத்தர் அதிக தேடல் இருக்கும். அப்போ இந்த 12 லக்கணம் இருக்குது அப்படின்னா இந்த 12 லக்கணத்துக்காரங்களுடைய ஆழ்மனதுடைய அந்த தேடல் சார்ந்த விஷயங்கள் அதனுடைய மோகம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி அழகாக பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும், காலச்சக்கரத்தில் 8வது ராசி அப்படிங்கிறது தான் நம்ம பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரச்சனையை தாண்டி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, நம்மளுக்கு நடக்கக்கூடாத விஷயங்களை கூட நம்ம மறைமுகமாக நடத்தி கொடுக்கறது, இந்த அமானுஷியம் சார்ந்த ஒரு சக்தியை கொடுக்கறது பூரா அந்த 8ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஆயுள் ஸ்தானம்னு நினச்சிட்ருப்போம். ஆயுளையும் தாண்டி பல அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 8ஆம் பாவத்தை வச்சு நம்ம இந்த 12 பாவத்துக்கு எப்படி கோர்வையாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேச லக்கணத்தை வச்சுக்கிறோம். இது காலபுருஷ தத்துவத்தையும் லக்கணத்தையும் அப்படியே ஒரு கோர்வையாக சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய லக்கணத்துக்கு இதை நீங்கள் அப்படியே பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக வரும். இப்போ ஒருத்தருக்கு மேச லக்கணம் இருக்குது, அவங்களுடைய ஆள் மனசில் 1008 ஆசைகள் இருந்தாலும் இந்த ஆசை மேலே தான் கொஞ்சம் மோகம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் சிம்பிள் நான் சொல்கிறது, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆசை நிறைய ஆசை இருக்கலாம், ஆனால் அந்த ஆள் மனதுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குமில்ல, அந்த ஆசையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ மேச லக்கணத்துக்கு இந்த 8ஆம் இடத்து வழியாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மேச லக்கணத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது எது? விருச்சிக ராசி. அப்போ அந்த விருச்சிகத்தை காலச்சக்கரத்திலிருந்து எண்ணி பார்க்கணும், இவ்வளோ தான் மேட்ரு. அப்போ மேச லக்கணத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சகம், காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் இடம் தான். அப்போ இந்த மேச லக்கணத்துக்காரங்க எப்பயுமே அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்புவாங்க, புரியுதுங்களா? 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்து மேலே தான் எனக்கு ஜாதகம் பார்க்க வந்தால் எனக்கு லாட்டரி சீட்டு பணம் கிடைக்குமா, பங்குச்சந்தையில் இருக்குது பணம் கொடுக்குமா, இல்லை நோகாமல் ஏதாச்சும் கிடைக்குமா, இல்லை ரோட்டில் போகிறப்ப ஒரு 3 மூட்டை கிடைக்குமா, இப்படி அந்த லக்கணத்துக்காரங்களுக்கு உழைப்பே இருந்தாலும் அந்த ஆள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தூங்குறப்ப கூட என்ன ஓடும் அப்படின்னா, அனாமத்தான் ஏதாச்சும் கிடைக்குமா, திடீர்னு யாராச்சும் ஒருத்தர் சொந்தக்காரங்க ஒரு குழந்தை இல்லாமல் செத்து போயிருந்தா அந்த சொத்தை பூரா இவன் பேரில் எழுதி வைக்கணும். இப்படி அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் இதையெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசு அதில் தான் நோகாமல் நோம்பி கும்பிட்றதுங்கிறாங்கல்ல,
இது மாதிரி அவங்களுடைய ஆள் மனசு அதிகம் எதிர்பார்க்கும். இது மேலே தான் அவங்களுக்கு மோகம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது எது? அந்த 8ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடங்கிறது தனுசு, ஆனால் காலச்சக்கரத்துக்கு அது 9ஆம் இடம். அப்போ அந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு உண்மையிலே என்ன கடவுளுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உயர்கல்வியில் நம்ம அப்படி ஜெயிக்கணும், இப்படி ஜெயிக்கணும், அந்த மாதிரி ஜெயிச்சு நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க தான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அந்நிய தேசம் செய்யணும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் செஞ்சு நிறைய சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு அந்த 9ஆம் பாவ காரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவருடைய ஆழ்மனது ஆசை அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த 9ஆம் பாவத்தை இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கணும். 9ஆம் இடங்கிறது என்ன? உயர்கல்வி. 9ஆம் இடங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறது, வெளியூர் வெளிநாட்டு தேவைகளை பற்றி சொல்கிறது, இது எல்லாமே. அப்போ அதன் மேல் அதிக மோகம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இதே மிதுன லக்கணம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது எது? மகரம். ஆனால் அந்த மகரம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடம்? 10ஆம் இடம். இந்த மிதுன லக்கணத்துக்காரங்க இந்த 10ஆம் இடத்தின் மேலே தான் அவங்களுக்கு ஒரு மோகம் அதிகமாக இருக்கும். என்ன மோகம்? எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான், எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும், எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கணும், எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், எனக்கு ஒரு புகழ் கிடைக்கணும். சும்மா ஒரு பேச்சுக்குனால எனக்கு போகிற இடத்துல ஒரு கௌரவம் செல்வாக்கு. ஏன்னா 10ஆம் இடங்கிறது மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ். அப்போ இந்த மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு காலச்சக்கரத்தில், அதாவது அந்த டோட்டலாக லக்கணத்துக்கு 8ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடமாக வர்றப்ப அவங்களுடைய ஆள் மனது எது மாதிரி ஆசையை விரும்பும் அப்படின்னா, போகிற இடத்துக்கு எனக்கு மதிப்பு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், கௌரவம் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், இப்படின்னு அவங்க ஆழ்மன ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதில் தான் அதிகம். அவங்க வேறு மாதிரி எண்ணம் இருந்தாலும் அந்த ஆழ் மனசில் அந்த ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலில் நான் தான் முதன்மையாக இருக்கணும், ஒரு கூட்டத்துக்கு போனால் நான் தான் முதன்மையாக இருக்கணும், எனக்கு ஒரு பட்டம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், இது எல்லாமே இந்த மிதுன லக்கணத்துக்கு ஆழ்மனம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ கடக லக்கணத்தை எடுத்துக்கிறோம். கடக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் எது? கும்பம். அப்போ கும்பம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடம்? 11ஆம் இடம். அப்போ இந்த கடக லக்கணத்துக்காரங்களுக்கு எப்பயுமே அந்த 11ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள். 11ஆம் இடம்னா என்ன? மூத்த சகோதர உறவுகள் மூலம் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆள் மனசு எங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது நான் ஆசைப்பட்டது பூராமே நடக்கணும். படுத்துக்கிட்டு நினைப்பாங்க, இன்றைக்கி ஃப்ளைட் ஏறுறோம், அங்கே போகிறோம், இங்கே வர்றோம், இதை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன்னு அந்த ஆள் மனசு அந்த 11ஆம் பாவம் காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேடல் அதிகமாக இருக்கும். இவங்க தான் எனக்கு பங்கு சந்தையில் போட்டால் குப்புன்னு பணம் வரணும், ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வரணும், ஒரு சீட்டை போடுவோம், ஒரு 10 லட்ச ரூபா சீட்டை போடுவோம், எடுத்து நம்ம அதை வாங்குவோம், இதை வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த 11ஆம் இடம் ஆசையை தூண்டக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் காரகம் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் இதுக்குள்ளே உள்ள நீங்கள் கொஞ்சம் சொருகிக்கலாம். அதில் நிறைய இருக்குது 11க்குள்ளே. அப்போ அந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு காலச்சக்கரத்தில் 11ஆம் இடம்ங்கிறது கடகலக்கணத்துக்கு 8ஆம் இடமாக வர்றனால அவங்களுடைய ஆசைகள் அது மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கங்களேன். இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் இடம் எது? மீனம். அப்போ மீனங்கிறது காலச்சக்கரத்தில் எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? பொதுவாக வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை, ரகசியம் சார்ந்த. அப்போ சிம்ம லக்கணத்துக்காரங்கிட்ட இந்த ரகசியமான விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெளியே எடுக்கவே மாட்டாங்க. முதலீடு சொத்துக்கள் உருவாக்குறதுக்கு அவருடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மறைமுகமான, அதாவது சம்சாரத்துக்கு பணமே வச்சுருந்தா கூட சம்சாரத்துக்கு தெரியாமல் இவர் ஒரு தனியாக கொஞ்சோண்டு பணத்தை வச்சுருப்பாப்புல லாக்கில், தேவைக்கு எடுத்துக்கலான்ட்டு. ஏன்னா 12ஆம் இடங்கிறது ஒரு விதமான ரகசியம். அப்போ 12ஆம் இடம் சார்ந்த ஒரு ஈடுபாடு அந்த சிம்ம லக்கணத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பயணங்களை அதிகமாக மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதே கன்னி லக்கணம்னு வச்சுக்கோங்க. கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடம். இதுதான் சயனம் சொல்கிற பள்ளி தொட்டிக்குள்ளே போய் விழுகிற கதை. நம்ம எங்கே போனாலும் நம்ம முதன்மையாக இருக்கணும், நம்ம ஒரு நிர்வாக திறமை கிடைக்கணும், ஆளுமை கிடைக்கணும், நம்முடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய கேரக்டரை எல்லாருமே விரும்பணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறனால அந்த ஆள் மனசு என்ன ஆகும்? அந்த 8ஆம் இடத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ இந்த கன்னி லக்கணத்துக்காரங்க அந்த 8ஆம் இடம் சார்ந்த அந்த நிர்வாக திறமை, நான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கீழே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுனாவே, அந்த ஆள் மனசை தேடலை நோக்குனாவே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகளை கொடுத்துரும். இப்போ துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு 8ஆம் இடம் எது? ரிஷபம். அப்போ காலச்சக்கரத்துக்கு அது 2ஆம் இடம். துலா லக்கணத்துக்காரங்க இதில் கெட்டிக்கார ஆளுங்க.
அப்படியே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அவங்க ஆள் மனசே என்னென்னா பணம் பணம், பேச்சு, குடும்பம், மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி. அதாவது அவங்களுடைய அந்த எண்ணங்களே வந்து துலா லக்னத்துக்கு அதன் மேல் தான் வந்து அதிக மோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய பேச்சை வந்து அதே மாதிரி சிக்காமல் பேசிக்கிறது, பணத்தை சூதாரிக்கிறதுல ஒரு கெட்டிக்காரத்தனம், அந்த தேடல்லையே அவங்களுடைய எண்ணங்கள் போயிட்டுருக்கும். இப்போ இதே வந்து விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடம் எது? 3ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? அவங்களுடைய முயற்சி. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்குது விருச்சிக லக்னத்துக்கு. அப்போ 3ஆம் இடங்கிறது என்ன? வீரியம், தன்னம்பிக்கை, தைரியம், பயணம். அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த பயணம், அந்த வீரியம், அதாவது ஆணுடைய அந்த வீரியத்தன்மை சார்ந்த ஆள் மனசில் ஒரு ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாவே இவங்க விருச்சிக லக்னத்துக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் எங்கேயோ ஒரு பக்கம் போய் கையெழுத்தில் லாக் ஆகிக்குவாங்க. ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் அந்த இடத்துல லாக் ஆகி அவங்களோட ஆள் மனசு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும். இப்போ இதே தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடம் எது? காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். அப்போ அவங்க ஆள் மனசுடைய ஆசை வந்து நிலம் வாங்கணும், நம்மளுக்குன்னு ஒரு கார் வாங்கணும், நம்மளுக்குன்னு ஒரு பைக் வாங்கணும், நம்மளுக்குன்னு சொத்து இருக்கணும், தாய் மேலே ஒரு பாசமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், படிப்பில் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வரணும். அது ஜாதகத்தில் விதியில் என்ன இருக்குதோ அதுதான் சட்டியில் வரும். சட்டியில் என்ன இருக்குதோ அது அகப்பியில் வரும். ஆனால் அவங்களுடைய ஆள் மனசு ஆசை என்னன்னா, அந்த அவங்களோட லக்னத்திற்கு 8ஆம் இடம் எதுவோ அது காலச்சக்கரத்துக்கு எதுவோ அந்த பாவகம் சார்ந்த ஆள் மனசு ஆசைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, இந்த மாதிரி மோகத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னத்தை எடுத்துக்கிறோம். மகர லக்னத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்தில் 5ஆம் இடம். இதெல்லாம் மகர லக்னத்துக்கு அந்த 5ஆம் இடத்து மேலே மோகம் அதிகமாக இருக்கும். மோகம்னு என்ன? காதல், பாசம். கல்யாணமான ஆளாக இருந்தால் கூட அடுத்தவங்க மேலே ஒரு மோகம் வரும், ஒரு ஆசை வரும், ஒரு பாசம் வரும். அந்த மேலே அந்த 5ஆம் இடம்ங்கிறது காதல், அன்பு, பாசம், உழைப்பில்லாமல் வரக்கூடிய வருமானம். நம்மளுக்கு ஏதாச்சும் உழைப்பில்லாமல் கிடைக்குமா? படுத்துக்கிட்டு கனவு காண்றது, லாட்டரியில் கிடைக்குமா, அதில் உழுகுமா, இதில் உழுகுமா அப்படின்ட்டு அந்த உழைப்பில்லாமல் வரக்கூடிய வருமானத்தின் மேல் அவங்களுக்கு மோகம் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடம் சார்ந்த காதல், அன்பு, பாசம், இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு ஆள் மனசு அதிகமாக தேடும். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதே கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க. கும்ப லக்னத்துக்கு 8ஆம் இடம் எது? கன்னி, 6ஆம் இடம். இவங்க 6ஆம் இடங்கிறது என்னென்னா தனிமைன்னு அர்த்தம். இவங்களுடைய கும்ப லக்னத்துக்காரங்களுடைய ஆள் மனசு என்னென்னா தனிமையை அதிகமாக விரும்புவாங்க. எல்லாமே செய்யக்கூடிய வேலையில் ப்ராப்பராக நம்ம மட்டும்தான் இருக்கணும், நம்மளுக்கு கீழே தான் அடுத்தவங்களாம் இருக்கணும்னு அவங்களுடைய ஆள் மனசு என்றைக்கு நோண்டிகிட்டே இருக்கும். எந்த இடம் போனாலும் அந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த ஆள் மனசு அவங்கள திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் அவங்களுடைய காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமான அந்த வெற்றி, இந்த மாதிரி விஷயத்தில் ஆள் மனசு தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மீன லக்னம்னு வச்சுக்கோங்க. மீன லக்னத்துக்கு 8ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்தில் 7ஆம் இடம். அப்போ மீன லக்னத்துக்காரங்க தான் செய்கிற தொழிலில் நம்ம வந்து சுய தொழிலில் தனித்துவமாக விளங்கணும், நம்ம ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கலாம், அதை ஆரம்பிக்கலாம், எதிர்க்கலாம்னு ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு 4-5 பேர்த்த சேர்த்து அந்த தொழில் மூலம் நிறைய வருமானங்களை ஈட்டணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், தன் குடும்பத்தோடு மனைவியோடு சேர்ந்து உல்லாசமாக வாழணும் அப்படின்ட்டு அந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, விதி கொடுப்பனை எப்படி இருந்தாலும் சரி ஜாதகத்தில் அவங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடம் காலச்சக்கரத்தில் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தின் மேல் அவங்களுடைய ஆள் மனது ஆசைகள் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய ஆள் மனசு அதிகமாக அங்கே போயிட்டுருக்குது அப்படின்னா 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டமும் இருக்குது, 8ஆம் இடங்கிறது பிரச்சனையும் இருக்குது. அப்போ உங்களுடைய ஆள் மனசு அந்த 8ஆம் இடத்தை நோக்கி போகும் பொழுது அந்த லக்னத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய துன்பம், துயரம், கஷ்டம் வந்தே தீரும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு மீண்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு மகர லக்னம் இருக்குது. மகர லக்னத்துக்கு 8ஆம் இடங்கிறது காலச்சக்கரத்தில் 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது அன்பு, காதல், பாசம், ஒருத்தரை பார்த்தா பிடிக்கிறது, ஆம்பளைகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒரு அஃபெக்ஷன் வர்றது, அது கல்யாணமாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு மேலே இருந்தது. அப்போ அவங்களுக்கு அது 8ஆம் இடமாக வருதா? அப்போ இந்த லக்னத்துக்காரங்க இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஆள் மனசு, அந்த அன்பு, காதல், பாசம், இது மேலே ஒரு ஆள் சக்தி உள்ளே விடுறப்ப என்ன ஆகுனா அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாகி அவங்களுடைய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிடும்.
அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய லக்கணத்திற்கு 8ஆம் இடம் எந்த லக்கணமாக வருகிறதோ அந்த லக்கணம் காலச்சக்கரத்திற்கு எந்த லக்கணமோ அதன் மேல் உங்கள் ஆள் மனது அதிகமாக பாயும். அந்த விஷயங்களை நீங்கள் குறைத்து கொண்டால் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு அது உங்களுக்கு வரமாக ஆகும். இல்லைன்னா சாபமாக மாறிடும். இதைத்தான் நம்ம இன்றைக்கி முதல் தலைப்பாக பேசுகிறோம். அனைவருக்கும் வணக்கம்.